வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் மகாபாரதத்திலேயே மிகுந்த துயரமும் கடவுளின் அருள் நிரம்பியதாகவும் இருக்கும் கதையை பார்க்கப் போகிறோம். இது அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கருவில் இருந்த பாரிக்ஷித் எப்படி உயிரிழந்தான், பின்னர் கண்ணன் அவனை மீண்டும் உயிர்ப்பித்தார் என்பதற்கான முழுமையான விளக்கம். குருக்ஷேத்திர போர் 18 நாட்கள் நடந்தது. மிக கொடூரமான இந்த போரில் பல வீரர்கள், அரசர்கள், சகோதரர்கள், குருமார்கள், தந்தையர், மகன்கள் என எண்ணற்றோர் வீரச்சாவை தழுவினர். அந்த போரின் முடிவில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். ஆனால் அவர்கள் அனுபவித்தது வெற்றியல்ல, ஒருவிதமான துயரமே. அவர்கள் உயிர் பிழைத்திருந்தாலும் அதிகம் நெருங்கிய உறவுகளை இழந்திருந்தனர். அபிமன்யு அர்ஜுனனின் அன்பு மகன். சிறந்த வீரனாக விளங்கிய அவன் சக்கரவியூகத்தில் சிக்கி எதிரிகளால் முற்றுகையிடப்பட்டு வீரசாவை அடைந்தான். அவனது மனைவி உத்தரை கர்ப்பிணியாக இருந்தாள். அவள் தனது கணவரின் நினைவாக அவனது குழந்தையை பாதுகாத்து வளர்த்தாள். அந்த குழந்தைதான் பாரிக்ஷித். இந்த குழந்தை பாண்டவர் குலத்தின் கடைசி வாரிசாக இருந்ததால் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்தனர். அஸ்வத்தாமனின் பழிவாங்கும் முயற்சி போரில் துரியோதனன் வீழ்ந்து செல்வதற்கு முன் தனது நண்பனான அஸ்வத்தாமனிடம் ஒரு கடைசி வேண்டுகோளை வைத்தான். பாண்டவர்கள் உயிருடன் இருப்பது எனக்கு பெரும் வேதனை. அவர்கள் முழுவதுமாக அழிய வேண்டும். துரியோதனன் இறந்ததும் அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியர், கிருதவர்மா ஆகியோருடன் சேர்ந்து இரவு நேரத்தில் பாண்டவர் முகாமில் புகுந்து தூங்கிக் கொண்டிருந்த திரௌபதி பிள்ளைகள் 5 கொன்றான். பாண்டவர்கள் உயிருடன் இருப்பதை அறிந்ததும் ஒரு வழியிலும் பாண்டவர் குலமே அழிய வேண்டும் என்று உறுதி கொண்டான். அதற்காக அவன் சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை உத்தரையின் கருவில் இருக்கும் குழந்தையை அழிக்க செலுத்தினான். பாரிக்ஷித் கருவிலேயே உயிரிழப்பு. அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை உத்தரையின் வயிற்றில் செலுத்தியவுடன் அவள் மிகுந்த வேதனை அடைந்தாள். அவள் தன்னுடைய கருவில் உள்ள குழந்தை இயங்கவில்லை என்பதை உணர்ந்து பயத்துடன் கதறினாள். என் குழந்தை என்ன ஆயிற்று? அந்த அஸ்திரத்தின் தாக்கத்தால் பாரிக்ஷித் கருவிலேயே உயிரிழந்தான். பாண்டவர்கள் இதை அறிந்ததும் மிகவும் துயரத்தில் மூழ்கினர். உத்தரை ஸ்ரீகிருஷ்ணரின் பாதத்தில் விழுந்து கதறினாள். கண்ணா, என் கணவரை அவர்கள் என்னிடமிருந்து பறித்துவிட்டார்கள். என் கருவில் இருக்கும் குழந்தை மட்டும் என் கணவரின் நினைவாக இருந்தது. அதையும் இப்போது அழித்து விட்டார்கள். தயவு செய்து என் குழந்தையை மீட்டெடு கண்ணன். உத்தரையின் வேதனையை உணர்ந்து மிகுந்த கோபம் கொண்டார். அஸ்வத்தாமனுக்கு கிடைத்த சாபம். கண்ணன் உடனே அஸ்வத்தாமனை அழைத்து அவனை கடுமையாக கண்டித்தார். நீ 1000 ஆண்டுகள் இந்த உலகில் சுற்றித் திரிய வேண்டிய கட்டாயம் உண்டு. உனது உடல் மக்கி அழுகியிருக்கும். ஆனால் நீ மறிக்க முடியாது அஸ்வத்தாமன். ஒரு சாபித உயிராக உலகம் முழுவதும் அலையும் கொடூர நிலையில் இருந்துவிட்டான். பாரிக்ஷித்தை உயிர்ப்பிக்க கண்ணன் எடுத்த முயற்சி. ஸ்ரீகிருஷ்ணர் தனது பாஞ்சஜன்ய சங்கத்தை முழக்கினான். அந்த ஒலிக்கே பூமி துடித்தது. பிறகு தன் திவ்ய சக்தியை உத்தரையின் வயிற்றில் அனுப்பினார். அந்த தெய்வீக சக்தியின் விளைவாக பாரிக்ஷித் கருவிலேயே உயிர்ப்பித்தான். உத்தரை மகிழ்ச்சியுடன் அழுதாள். பாண்டவர்கள் கண்ணனுக்கு நன்றி தெரிவித்தனர். பாரிக்ஷித்தின் எதிர்காலம். பாரிக்ஷித் பிறந்ததும் அவனுக்கு சிறப்பு அனுகூலங்கள் கிடைத்தன. அவன் ஹஸ்தினாபுரத்தின் சிறந்த அரசனாக வளர்ந்தான். ஆனால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஒரு கேள்விக்கான பதிலை தேடிக் கொண்டிருந்தான். நான் பிறந்தவுடன் இறந்தேன், பின்னர் கண்ணன் என்னை உயிர்ப்பித்தான். இதன் பொருள் என்ன? இதனால் அவன் மகான சுக பகவானிடம் பகவத புராணம் கேட்டான். இதுதான் பாகவத புராணத்தின் தொடக்கம். கதையின் முக்கியமான அர்த்தம். கண்ணனின் கருணை. பக்தர்களை அவர் எப்போதும் காத்திடுவார். அஸ்வத்தாமனின் பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஒருபோதும் நல்லதல்ல. பாரிக்ஷித்தின் மறுபிறப்பு. கடவுளின் அருள் என்பது எப்போதும் உண்மையானதை பாதுகாக்கும். பக்தர்களை பாதுகாக்கவே நான் இந்த உலகில் தோன்றுகிறேன். ஸ்ரீகிருஷ்ணர், இந்த கதையை முழுமையாக கேட்டதற்கு நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிருங்கள். மறக்காமல் இது போன்று மேலும் பல ஆன்மீக கதைகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள்.